ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது ஸ்குவிட் கேம் 2. அதாவது ரோப்ளாக்ஸில் இப்போ ஸ்குவிட் கேம் 2 விளையாட போகிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இவ்வளோ லைக் பண்ணுறா? இங்கே ஸ்குவிட் கேம் 2ல கொஞ்சம், அதாவது ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் என்ன எப்படி சொல்றது, அவங்கள்ட்ட எப்படி சொல்றது, வந்ததே திருப்பி வர மாதிரி ஒழுங்கா அந்த ரோப்ளாக் ஸ்டுடியோவில் ஒழுங்கா மேக் பண்ணல போல அவங்களுக்கு. ஆரம்பிச்சிட்டாவா? ஏன் கேம் இது? டே 2 இயர்ஸ் டேன் டு ஃபினிஷா? டே 1 இல்லைடா. எவன்டா அது இதெல்லாம் கொடுக்குறது? டே 1ல இருக்கும் போது டே 2வா? சரி விடுங்க. அடே ஜம்பா, நானும் ஜம்ப் பண்ணுவேன். ஆனால் பிரபோர் சரி நிற்போம். எதுக்கு அவன் இருந்துச்சு வேஸ்ட் பண்ணோம். வேஸ்ட். ஓ, அது உடைக்கணுமா? ஐயோ ஐயோ, எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டானோ. இதை போய் உடைக்கிறதுக்கான வச்சிருக்கானோ. இதை உடைக்க என்னடா ஆகுது? சரி, நம்மளும் உடைப்போம். ஓ, நம்மளும் அம்பர்லாம் உடைப்போம். வெயிட் பண்ணுங்க, வருஷம் சூப்பர். அதாவது என்ன உள்ள போக மாட்டேங்க, கீழே விழுவுடலா? ஹலோ, ஐயோ உள்ள போல உழுவ மாட்டேங்குது. சரி, அங்கே எல்லாரும் உழுவுறணும். சரி, அங்கே போவோம். நோ ப்ராப்ளம், அங்கே உழுப்பா. ஓ, கீழே விட்டேனா? ஓ, அங்கே போகிறவங்க வேற மாதிரி கூட போட்டிருக்கேன். யார் இருக்கா? குச்சை எடுத்துக்கிட்டு அடிக்கிறாரோ? ஏ போடு, பாடுறா. எதுவும்டா, ஏறுறா. மேலே சொல்றேன், இவனா ஏறி போறான். இது வரைக்கும் நான் வானத்துல இல்லாம ஏறலாம். ரோப்ளாக்ஸ் ஸ்டுடியோல ஒழுங்கா பண்ணிட்டேன்டா. வாவ், போடு, செம்மையா இருக்குது. எல்லாம் அடிச்சுட்டு சண்டை போடுறானு. அதான் விட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டா யாருமே நம்மளும் கடிச்சிச்சுடா கட்டா. எவன் வரான்? முன்னாடி எவனா வந்தீங்க? சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் விட மாட்டேன். அவன் யார் அடிக்கலாம்? இது டவுட்டா இருக்குது. எல்லாரும் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கோம். போடு, ஒருத்தவன் அடிச்சு சாச்சிட்டோம். இவ்வளோ அடிச்சிட்டோம். போடு. ஐயோ, நம்மள அடிச்சிருவோம். நம்மள அடிக்கணும். போ, சப்பிச்சிட்டோவா? அப்பா, கேம் ரெடி. 28, 27, 26. இதை போய் நீ நம்ம என்ன பண்ண போறோம்? விடுங்க. ஃபுல்லாக அப்படியே ஸ்குவிட் கேம்ல வர மாதிரி பெட்டாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஸ்குவிட் கேம் 3 கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் பார்க்கல ஸ்குவிட் கேம் 3, இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. ஸ்குவிட் கேம் 3 வந்து நல்லா இருக்கும் தான் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாலும் நானும் ஸ்குவிட் கேம் 2வே பார்த்து முடிக்கலையே. மிங்கிள் கேமா? ஓ போடு. ஒருத்தரும் அவுட் ஆகலான்னு திருப்பி வர முடியாது. என்ன சொல்றாங்க? தெரியல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன நம்பர் 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 என்ன நம்பர் அது? ஒரு பாம்பு சொல்லுது. என்னடா இது? உள்ள போகணும், உள்ள போகணும்டா. டேய் அடே, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ, முடியும் போச்சு. பாம்பு சொல்லுதுங்க. போடு, சமையா இருக்கு. இயற்பிளே கிரியேட் பண்ணது முஸ்லீமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்க்கப்பட்டாங்க. வாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணு.
Mga bang trust okay. Mangalawi. Say. Tunggu di sini. Itu lagi. Ada bang சொல்றது நல்லா தான் இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் அமைதியா இருக்கு. லாபத்தில் உண்மையிலே நமக்கு தாளா நெக்ஸ்ட் கேம் வந்துருச்சு. பாங் முடிஞ்சிருச்சு. அது ஆனா பாங்லாம் உண்மையிலேயே நான் பண்ணலங்க. உண்மையிலே தானா வருது. இதை ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண கேம் எல்லாம் ஆஃபர் பண்ணுவேன். Who is this bro? இதெல்லாம் வேறு எங்க நுழைஞ்சிக்கிறது? பாக்குறது எல்லாருமே வரானு. நம்ம இது ப்ளூ டீம் தான். ப்ளூ டீம்னா பயப்பட வேணாம்னு நினைக்கிறேன். எதுக்கு பயப்படணும்? நம்ம டீமுக்கு நம்மள அதுதான் பயம் வரணும். அவள்கிட்ட இப்போ கட்டையே இல்லை. அவன்கிட்ட மாற்றணும். போடு கடல் வந்துல கரெக்டாக கக்கூஸ் நடுவில் ஒழிஞ்சிட்ருவான். அவனும் கண்டுபிடிக்க கூடாது. அதான் முக்கியமாக மெயினு. கக்கூஸ் நடுவில் நுழைஞ்சிருக்கோமே. போடு. செம்ம ஜடியாக தான் இருக்குது. ஐயோ அடியடின்னு போட்டு நம்ம அடிச்சிட்டு இருக்கணும் போல. அதான் சரியான சவுண்டு அடிக்குது. கப்போஸ் பின்னாடி நடந்ததுன்னா நல்லதா போச்சு. யார் அந்த அக்கா எம்எல்ஏ போகுது? எத்தனை பேர் நின்றுச்சு? ஆமாம் நம்ம ப்ளூ டீமுக்கு தான் நம்ம பயப்படாங்க. ரெட் டீம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ள எப்படி கேட்கணும்? ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்கா? அவனு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த கேம் நான் பார்த்த மாதிரி தான் எனக்கு நாம வருது. சர்வே த நைட். எவன் ஏன் பின்னாடி வர வேஸ்டா என் பின்னாடி வரணும். அதெல்லாம் நான் பொறுப்பே இல்லை. ப்ரோ நான் உள்ள நுழைஞ்சிட்டு இருந்தானே. ஏன்டா தள்ளி விட்ட? உள்ள நுழைஞ்சிட்டு லாஸ்ட்டாக தள்ளி விட்றாங்க. நியாயமா இல்லைப்பா. கேம் ரெடி இன் 30 seconds. அப்படின்னா உன் மண்டே புலகலாமான்னு இருக்கு. வந்துட்டோமா? இந்த பெட்டில் போயிட்டு தூக்கலாமா? ஏன் உங்கள்கிட்ட இன்னொரு டவுட் கேட்கணும். ஏன் இந்த கேமில் ஃபஸ்ட்டு பெட்டில் படுத்து தூக்க முடியல? ஸ்குட் கேம் 2 தான் இது. என்னடா ஸ்குட் கேம் 3 இயர்ஸ் ஆச்சு. ஸ்குட் கேம் 2 இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. மூவி ரெடி பண்ணுற தொல்லையில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்லேயே கடைசியில் வாய்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ண முடியும். எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ரெட் லைட் க்ரீன் லைட். டே 1 டே 2 சொல்லுங்க. எவன்டா அது கேமை இப்படி வச்சிருக்கீங்க? டே 2 டே 1 சொல்றோம். டே லூசு பிடிச்சோங்களா? டே 3க்கு போட்டுட்டேன் நான். இப்போ இந்த கேம்ல ரெடி பண்ண ஒழுங்கா ரெடி பண்ண போறேன். ரெட் லைட் க்ரீன் லைட் ஸ்டாப். அப்பா
ஐயோ ஐயோ போடு 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 பாசம் ரெட் லைட் ஸ்டாப் போ 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 வா ரெட் லைட் போட்டோட ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டமா அது சுற்றுவோம் ஐயோ ஸ்டாப் கிரீன் லைட் சியா கச்சி ரெட் லைட்டா கிரீன் லைட்டா அப்பா ஆனா பண்றது ரொம்ப ஓவர் பாக்கலாம் ரொம்ப இவ்வளவு ஃபாஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் எப்படி நான் ரெட் லைட் போட்டு தான் நின்றுட்டேனே விட்டனே கேடிஎம் கேடிஎம்டா கேடிபி இல்லடா ஃபர்ஸ்ட்ல என்ன வரணுமா இதெல்லாம் என்னங்க இன்னும் தெரியலையே கேம் ரெடி பண்ணுறவங்க ரெடி பண்ணலாங்க ஏன் மேலே ஃபால்ட் இல்லை அது சொல்கிறேன் திருப்பி சொல்லுவேன் திருப்பி சொல்லுவேன் சார்ஜும் கம்மியாச்சு இதை வந்து அதெல்லாம் கம்மி ஆகணும் நோ ப்ராப்ளம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் எப்படி டயர் கூட 30 இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு ஓக பாருங்க நான் ஓடவே இல்லை நானும் பாருங்க திடீர்னு 31 ஆகுது பாருங்க கேம் ரெடி பண்றவங்க தான் அவன் மேலதான் ஃபால்ட் இருக்கு நம்ம மேல எந்த ஃபால்ட்டும் இல்லை குத்தம் குறை நம்மள்கிட்ட இல்லப்பா ஐயோ சரி கர்மம் போயிடுச்சு டையெல்லாம் போச்சு எல்லாம் போயிடுச்சு நான் அவுட் ஆகிட்டு திருப்பி விடுவாங்க அவன் மேலே மிஸ்டேக் இல்லை அதனாலதான் போல எனக்கு அவனுக்கு தெரியுமா இல்லை கேட்டீங்களா அது சுத்தமாக தெரியாது அவனுக்கு தெரியாது என்னை பற்றி அவனுக்கு தெரியாது யாரோ பேசிட்டு இருக்கோம் ஹாய் பாய் சொல்லிட்டு ஒருவேளை எனக்கு டவர் சிக்னல் கரெக்டாக கிடைக்கலையோ இல்லை எனக்கு நான் டவர் ஃபுல்லாக இருக்குது அவனுக்கு நெட்வொர்க்கும் ஃபுல்லாக இருக்குது திருப்பியும் நெக்ஸ்ட் ஒன்று ஃபினிஷா சரி கடுப்பு எத்துறானும் ஒரே இந்த திருப்பின்னு வச்சுக்கிட்டா ஜம்ப்பு அப்படின்னு போட்டுருந்தா இது ஜாலியாக தெரியுது இதில் ஓவர் இதில் அநியாயம் மகளே கேடிபி அவன் எப்படி வினாவலான்னு தெரில ஒருவேளை இந்த ஸ்குட் கேமை தப்பாக கண்டுபிடிச்சிருவானு நினைக்கிறேன் ஸ்குட் கேம்னா இந்த கிராஃபிக்ஸ் கரெக்டாகவே இல்லை பார்க்கல ஐயோ போட்டானுங்கள இது எவ்வளோ உடச்சிருக்கா பாவம் கொடுங்க ஸ்டெப் பண்ணிட்டு போனத நம்ம சர்க்கிள் எங்கே எடுத்து உடைக்கிறது நம்ம உடச்சிருப்போம் ஐயோ போயிட்டா வச்சு சரி எப்படி கீழே போகிறதா ஷீல்டு 60 எப்படிப்பா இதெல்லாம் நியாயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சுத்தமாக நேரம் இல்லை அநியாயம் தான் ஸ்பீடு என்ன திருப்பி அம்பர்லால தான் குடிக்க முடியாது பாருங்க அந்த ஸ்கொயர் எல்லாம் கேப் இருக்கா அதில் குடிக்க முடியல நம்மளால சரி ஸ்கொயருக்கு நேராக போயிடும் ஏன்னா ஸ்கொயரில் தான் யாருமே இல்லை வந்துட்டானோடா எப்படா வரீங்க வர முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அம்பர்லா உள்ளதான் முடியுது பாருங்க இப்போ கூட எல்லாரும் அம்பர்லா உள்ளதான் முடியுது பாருங்க பார்த்தீங்களா நீங்கள் அம்பர்லா உள்ள மட்டும்தான் போக முடியுது அதை மட்டும் தான் விட வச்சிருக்காங்க வின்னர்ஸ் பேலரீனா கேப்புச்சினோ அதுவா கேப்புச்சினோ அசோசினோ இஸ் மோர் பெட்டர் ப்ரோ அடிச்சு சாப்பிட்டுக்கணும் இந்த கேம் எடுப்பு தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக தெரியல லெவல் த்ரீ இது லெவல் 2 நான் ஏன் முடிச்சு என்ன வரல ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு ஃபஸ்ட்டு ரெட் லைட்டு க்ரீன் லைட்டு செகண்ட் லெவலு வேற எல்லாம் வரும் அது சீசன் வாட் இஸ் 480 பண்ணணும் போடு செம்மையாக அடிச்சுக்கிறான் ரொம்ப பிடிச்சிருக்கு இவன் யாரா சரி டே என்ன பண்ணிட்டு தெரியுமா பட்டக்ஸ் உள்ள கையை விட்டு நோட்டிட்டு இருக்கேன் கையில் ஒரு குச்சியை விட்டு நோட்டிட்டு இருக்கேன் போடு சாவு விட்டுக்கிட்டு திரும்ப ரெடியா
ஏன் சொல்லுவா ஒரு இப்போ என்னன்னா ₹1 ஒரு ரோபக்ஸ் நினைக்கிறேன். 20 ரூபாய்னா இல்லை 24 ரூபாய்னா 20 ரோபக்ஸோ தெரிலப்பா. ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் 24 ரோபக்ஸ்னா 24 ரூபாய்னா 20 ரோபக்ஸ்னு நினைக்கிறேன். நான் திருப்பியும் மிங்கல் கேமா டே 3 கடுப்பாகுது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு நம்ம விளையாடின பிறகு நம்ம அவுட் ஆகிடும்ல, அவுட் ஆனப்ப இவன் டவரு சரியாக கிடைக்குது. இந்த லூசு பயிலாளர் தான் அவுட் ஆகணும். வேணும் இருங்க, ஏதாவது நம்பர் வருதான்னு பார்ப்போம். என்ன நம்பர் நெக்ஸ்ட் வர போகுது? நெக்ஸ்ட் நம்பர் தெரியுதுங்க, 5 தான் நெக்ஸ்ட் வர போகுது. 5 தெரிஞ்சிச்சு, பார்த்துட்டேன். அதில் ரூம் உள்ள ஒரு போர்டு மாதிரி இருக்கு, அதில் 5 தெரியுது. பார்த்தேன் நல்லா தெரியுது 5. வெங்கல் கேமில் இந்த தடவை இருக்கும் பிளேயர்ஸ் இருக்கும். 8 5 தெரிஞ்சு 1 நம்மளப்பா நம்ம உள்ள போயிட்டோம். 7 வந்துட்டோம். இன்னொரு ஆள். அப்பா கதவு சாத்தணும். என்னாச்சு? அதுக்கப்புறம் சத்தாச்சு. செத்துட்டோமா? 8 கரெக்டாக தான் இருந்தோம். 8 கரெக்டாக இருந்ததுலாம் ஓவர் ஃபுல்லாக அநியாயம். 5 அதில் போர்டில் தந்துச்சு, இல்லை 8. சரி அது கூட ஓகே. இது என்ன நாங்கள் 8 பேர் சுட்டாங்க, நான் புரியல எனக்கு. 5 ஃபஸ்ட்டு 5 சொன்னால் இப்போ 5 இல்லை வாங்கடா. ஹலோ எவனுமே உள்ள வரல. பார்த்து எவனுமே உள்ள வரல. ஐயோ எனக்கு குழந்தை போயிடுவா. சாப்பிடுச்சு. போச்சு எல்லாம் போச்சு. இப்பதான் இதான் போகணுமா? சண்டை போறாங்க போறேன். ஏன் சுத்தமாக பிடிக்கல. ஆனா என்ன பண்றது? திருப்பி இப்போ என்ன கொடுக்க போறானோ? ஒரே டவுட்டா இருக்குது. என்னதான் கொடுப்பானோ? வெயிட் பண்ணுது. பிங்க் ட்ரையலு, கிரீன் ட்ரையலு இது எதுக்கு வச்சிருக்கானோன்னு தெரியலையே. இப்போ எதுவும் வேஸ்ட் ஆகிடுவாது. நான் என்னப்பா செஞ்சேன் உங்களுக்கு? போடு இப்போ இதில் போடுன்னு சொன்னேன். லூஸாடா நீனு அப்படின்னு கேட்காதீங்க. நான் லூஸுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும். 2 விஷயம் புரியும். நோ ப்ராப்ளம். திஸ் வேர்ல்டா குஞ்சு புள்ள எப்படி விட்டு பார்த்தீங்களா? எப்படி நோண்டுறேன்னு பார்ப்பீங்க. குஞ்சு கரெக்டாக குஞ்சில் தோணும். குஞ்சில் விட்டு அப்படியே நோண்டிட்டேன். செத்துருப்பான்னு நினைக்கிறேன். கடுப்பேற்றாதீங்கடா ப்ளீஸ்டா. ஒரு பொறுமைன்னா ஒரு அளவு இருக்கு. மீறிட்டு சும்மா டே 4 இப்போ விடுவோம் பாரு. டே 4 முடிச்சுட்டு திருப்பி டே 1 கொடுத்த ஒன்று தான் வேணும். வளர்ந்துட்டேன் பாரு. பேக் ஜம்ப் இப்போ தான் நாம வருது. நாம இருக்கா ஃப்ரீ ஃபயரு டோக்கியோ கீழே விழுந்துட்டேனே. இது மேலே எனக்கு கொடுத்துட்டாலும் குச்சை எனக்கா? அப்படா இன்னைக்கு இருக்குது. எல்லாரையும் போட்டு சாப்பிடான்னு அவன்டா அது. வாங்க தருவேன் நைட் தானே. பார்ப்போம் இன்னைக்கு அப்படியே விடக்கூடாது. எல்லாரையும் அப்படியே ரெட் டீம் தான் நம்மளோடது. அதனால ப்ளூ டீம் தான் நம்மளோடது, ரெட் டீம் நம்மளோடது. தெரியாம சொல்லிட்டேன், சரி. இப்போ ரெட் டீம் அப்போ அடிக்கணும்னா நான் சுத்தணுமா? ரெட் டீம் அடிச்சுட்டானோ? நான் இப்போ அடிச்சது ரெட் டீம் தானே. ஆமாம், அதனால தான் சவுண்டு போச்சு. நான் அடிச்சது என்ன பண்ணுறதுன்னு தெரில, கடுப்பாக இருக்குது. இந்த ரெட் டீம் தான் போட்டு பழகணும். நக்கா வச்சுட்டு போகணும். ஆமாம்ல, இது நம்ம ப்ளூ டீம்ல, இதை பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு ரெட் டீம் போடு. அடிச்சிட்டோம் நண்பர்களே. ஒன்றா சேர்ந்து போகலாம். அவனே அடிச்சிட்டோம்.
போடு வாங்கிக்கோ. தேவை கொடுங்க, நான் அடிச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டில் மேலே பட்டுடுச்சு. பட்டு லாஸ்ட்டில் அவன் அடிச்சிருக்கணும், நான் அப்படியே அடிச்சிட்டேன். எப்படி யார் அது அண்டியன் கியூட்டியா? யாரோ பொண்ணாங்க அண்டியன் கியூட்டின்னு. இப்போ தான் பார்த்தேன் அண்டியன் கியூட்டின்னு. யாரும் இருந்தாலும் விட தமிழாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டியன்லாம் போட்டிருக்குது. அண்டியன் படத்தில் வர மாதிரி இருக்குமோ? மாற்றி 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 நிறைய கேரக்டர் இருக்குமோ? அண்டியன் படம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்டியன் படம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கும் அதுக்கும் என்னடா சமானம் வருங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல, தெரியாது. பரவாயில்ல விடுங்க, நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிடணும் மக்களை, சர்ப்ரைஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கேம். அவ்வளோதான், கேம் ரெடி இன் 30 seconds. எங்கே வந்துட்டோம்? ஒரு டவர் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ப்ளூ மெலடி நம்ம கேம் விளாடணும். இந்த கேம் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும். யார் ஃபர்ஸ்ட்ல பார்க்க? அதான் யார் பாப்பா? ஃப்ரெண்ட் மேன் காண்டாவது. என்னடா பேசுவீங்க நீங்க? புரியலப்பா, புரியல எனக்கு. எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறான்னு தெரியல. சொல்லிடு அந்த மாதிரி போஸ்டர் ஏதோ ஒன்று திருப்பி கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். இந்த தடவை நான் கோச்சி கியா கர்ரீதா ரெடி அதே மாதிரி வச்சா. ஆனா எனக்கு இந்த ரெட் லைட் கிரீன் லைட் பிடிக்கல. அதுல நாங்க சின்ன வயசுல மரத்துல நல்ல வேலை. சின்ன வயசுல இந்த கேம் நான் விளையாடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நாங்க வெளில போகும்போது இந்த மாதிரி தான் விளையாடுவோம். இந்த தரையாவது எப்படியாவது ஸ்குவாடக்கா அது செகண்ட் வந்துருச்சு. அப்படியே ஃபாஸ்டா போகும்போது ஒரே இடத்துல போல. கொஞ்சம் தான் இருக்கு டைம். 1 minute போடு. ஜஸ்ட் மிஸ், ஜஸ்ட் மிஸ். அவ்வளோதான், நம்ம விட லெவல் 4 மட்டும். ஐ திங்க் லெவல் 4 வந்து வேற வரும் நினைக்கிறேன். ஐயோ எவனா தள்ளி விட்டது? லெவல் 4 வேணா காமிக்குது. அப்படின்னா நம்ம இருக்கும் தான் இருக்கும். 800 -2 ஆயிடுச்சு. எப்படிடா இதெல்லாம் பாருங்க. 200 தான் இருக்கு. நம்மளுக்காக அட்லீஸ்ட் 800 இருக்கு. ஒரு கவலை 600 வச்சுருந்தா. கக்குவா கோச்சி சியா கர்னிட்டா கக்குவா கோச்சி என்னன்னு தெரியல. பரவாயில்ல விடுங்க, லெவல் 4 வந்துட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம் ஃபார் அஸ். only 4 seconds. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே இதுதான் கொடுக்குறோம். இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணா வேஸ்ட் தான் நினைக்கிறேன். பாருங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட் மேனா பிடிக்கவே இல்லை. ஐ மீன் அந்த ஃப்ரெண்ட் மேன் ஃபேன் ப்ரோ. அந்த ஃப்ரெண்ட் மேனா ரொம்ப பிடிக்கும். அதுவா என்ன ரேஸ் டவுன் டு ஃபினிஷ். திருப்பியும் அதேவா வீடியோ தான் முடிச்சுக்கணும் போல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. சரி 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணோம், ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இதை வேற மூச்சுக்கிட்டே சைக்கிள் பாரு.
இதில் அதில் விழுவாங்களா? சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கு மேலே வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.